எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் தாலுக்கா அரசூருங்கிற ஊரில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து லெவலில் இருந்த தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கழிவுநீரை நான் வந்து ஒழுங்குபடுத்துறேங்கிற பேரில் ஊரில் இருக்கிற அத்தனை கழிவு நீரையும் கொண்டு போய் மக்கள் புழங்குற பொதுவான இடத்துல கொண்டு போய் ஆற்றுல கலந்து விட்டுட்டாங்க. இப்போ அது போகிற பாதை இது எந்த நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஊரை தாண்டி ஆற்றை தாண்டி போகிற மக்கள் நிறைய பேர் போயிட்டு வராங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனித கழிவும் அந்த கழிவுநீர் வாசமே தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. கார் பைக் போயிட்டு இருந்த வழி இன்றைக்கி சைக்கிள் கூட போக முடியாது. ஆறு பாருங்கள் இந்த நிலைமைக்கு இருக்குன்ட்டு. இந்த இடத்துலலாம் மக்கள் குளிப்பாங்க, துணி துவைப்பாங்க, ஆற்றை தாண்டி போகிறவங்க இறங்கி நடந்து போவாங்க. இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, புதர் மண்டி பூரா விஷஜந்துக்கள், மனித கழிவு, சாக்கடையினுடைய நாத்தம் இதுதான் இருக்குது. தயவு செஞ்சு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு ஒரு நல்வழி ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். அதுபோக இந்த துர்நாற்றத்தினால பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து நோய் பரவுற அபாயமும் இருக்குது. நன்றி, வணக்கம்.